வாழ்க வளமுடன். சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ சொத்து வச்சுட்டு போயிருக்காரு, எங்கள் தாத்தா இவ்வளோ சொத்து வச்சுருப்பா, எங்களுக்கு இவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்கிட்ட சொத்தே இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் நானே சம்பாதிக்கணும், இதுக்கப்புறம் தான் நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லா சொத்து வாங்கணும் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ உண்மையான சொத்து எது நீங்கள் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, சொல்கிறேங்க. உண்மையான சொத்து எது பாருங்கள். நம்ம சொத்து வரும்போது எதுவுமே கொண்டு வரதில்லை, உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி போகும்போது சொத்தை பிறருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம போகிறோம். போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல. ஸோ உண்மையான சொத்து பார்த்திங்கன்னா கர்ம தான். இந்த கர்ம வினைகள் தான் நம்ம ஆட்டி படைக்குது. சொத்துக்கள் கொடுக்குறதும் சொத்துக்கள் இல்லாமல் போகிறதோ போகும்போது. ஸோ இது கர்ம வினைகள் தான். ஸோ வர்றதும் போகிறதும் கர்மா தான். ஸோ வரும்போது நம்ம எதுவுமே கொண்டு போகிறதில்ல, போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல. இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க வளமுடன்.